வணக்கம். நம் தமிழக அரசுடைய அன்பு கரங்கள் திட்டங்கள் பற்றி பார்த்தீங்கன்னா, நான் ரொம்ப கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் இந்த வீடியோவில். அந்த திட்டத்தை எங்கே போயிட்டு நீங்கள் கிளைம் பண்ணிக்கணும், யார் யாருக்கெல்லாம் இதில் எலிஜிபிள் இருக்குது, என்னென்ன ப்ரூஃப்லாம் தேவை அப்படிங்கிறத நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லை, இந்த திட்டமானது நாளை முதல் பார்த்தீங்கன்னா அமலுக்கு வருது. மாதம் 2000 ரூபாய் கிடைக்கக்கூடிய ஒரு திட்டமாக இது வழங்கப்படுது. ஸோ இதை பற்றி ஃபுல் எக்ஸ்ப்ளனேஷன் நான் கொடுத்துருக்கேன். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் இந்த வீடியோக்குள்ளே என்ன நான் சொல்ல வரேங்கிறது உங்களுக்கும் அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். நாளை முதல் அமலுக்கு வரக்கூடிய இந்த திட்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு மாதந்தோறும் ரூபாய் 2000 உதவித்தொகை வழங்கும் அன்பு கரங்கள் திட்டத்தை முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் நாளை தொடங்கி வைக்கிறார். இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா சமூக நலத்துறை சார்பில் செயல்படும். பெற்றோர் இல்லாத குழந்தைகளுக்கு மட்டும்தான் அப்படின்னு கிடையாது. இதுலேயும் நிறைய தளர்வுகள் கொடுத்துருக்காங்க. நான் அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒன் பை ஒன்னாக நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா சமூக நலத்துறை சார்பில் செயல்படும். உதவித்தொகையுடன் சேர்த்து அந்த குழந்தையுடைய கல்வி செலவையும் கவர்மெண்டே ஏற்றுக்கிறாங்க. இந்த திட்டம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் சமூக பாதுகாப்பு திட்டத்தின் ஒரு பகுதியாக பெற்றோர் அல்லது பாதுகாவலர் இல்லாத குழந்தைகளின் எதிர்காலத்தை பாதுகாக்கிறதுக்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கு. இந்த திட்டத்தை பொறுத்த வரைக்கும் மாதாந்திர உதவித்தொகை தான் வழங்குறாங்க. அதாவது இந்த திட்டத்தின் கீழ் தகுதியான குழந்தைகளுக்கு மாதந்தோறும் பார்த்தீங்கன்னா ரூபாய் 2000 வங்கி கணக்கில் நேரடியாக வரவு வைக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான கால அளவு அப்படிங்கிறது, இந்த உதவித்தொகை அந்த குழந்தை 18 வயதை அடையும் வரை தொடர்ந்து வழங்கப்படும் அப்படின்னு சொல்றாங்க. இது அந்த குழந்தையின் உணவு, கல்வி மற்றும் பிற அத்தியாவசிய தேவைகளுக்கு உதவும் அப்படின்னு சொல்லப்படுது. யாரெல்லாம் இதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெற்றோரை இழந்த குழந்தைகள், அதாவது பெற்றோரில் ஒருவர் இறந்து மற்றொருவர் குழந்தையை பராமரிக்க முடியாத நிலையில் குழந்தைகள் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களும், அதாவது எக்ஸாம்பிளுக்கு தாய் இறந்து தந்தை உடல்நல குறைவாகவோ அல்லது மனநலம் பாதிக்கப்பட்டவராகவோ இருக்கிறாங்க, அந்த தகப்பனால் அந்த குழந்தைக்கு எந்த ஒரு இதுவுமே இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குழந்தை திட்டத்திற்கு தகுதியான குழந்தை அப்படின்னு சொல்கிறாங்க. அதே போல் கைவிடப்பட்ட குழந்தை, அதாவது ஒரு குடும்பத்தினரால் கைவிடப்பட்ட மற்றும் சட்ட ரீதியாக பாதுகாவலர் இல்லாத ஒரு குழந்தை இருக்கு இல்லையா, அந்த குழந்தை இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் 2 பேரண்ட் இருக்காங்க, அதில் ஒருத்தவங்க மட்டும் சிறையில் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் தாயாட எந்த ஒரு வருமானமும் ஈட்ட முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் அந்த குழந்தை இதுக்கு எலிஜிபிள் அப்படின்னு இருக்காங்க. பெற்றோரில் ஒருவர் இறந்து மற்றொருவர் மாற்றுத்திறனாளியாக இருக்கும் நிலையில் அந்த குழந்தையும் இந்த திட்டத்துக்கு எலிஜிபிள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இந்த திட்டம் விண்ணப்பிக்கிறதுக்கான முறை என்ன, எங்கே விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு தான் இப்போ பார்க்க போகிறோம். ஸோ சமூக நலத்துறை அப்படி இருக்கு இல்லையா, அங்கே விண்ணப்பங்களை மாவட்ட சமூக நலத்துறையின் கீழ் உள்ள மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகத்தில் சமர்ப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சமூக நலத்துறை எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்தந்த மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலெக்டர் ஆஃபீஸ் இருக்கு இல்லையா, கலெக்டர் ஆஃபீஸில் இதுக்குன்னு ஒரு தனி டிபார்ட்மெண்ட் இருப்பாங்க. ஓகேவா? அங்கே போய் விசாரிச்சிங்கன்னா உங்களுக்கு சொல்லுவாங்க. அந்த சமூக நலத்துறை ஆஃபீஸ் அப்படின்னு தனியாக இருப்பாங்க. அங்கே இருக்கக்கூடிய மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலகம் அப்படின்னு அங்கேயே ஒரு செக்ஷன் இருக்கும். அந்த செக்ஷனில் போயிட்டு தான் நீங்கள் விண்ணப்பம் வாங்கி அங்கே சமர்ப்பிக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை பற்றி வீடியோ லாஸ்ட்டில் நான் ரொம்ப கிளியராக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆவணங்கள், அதாவது பெற்றோரின் இறப்பு சான்றிதழ், குழந்தையுடைய பிறப்பு சான்றிதழ், ஆதார் அட்டை மற்றும் தற்போதைய குடும்ப நிலை குறித்த சான்றிதழ். அதாவது நான் ஆல்ரெடி எப்படிலாம் குழந்தைகள் பாதிக்கப்பட்டிருந்தா இந்த ஸ்கீம் எலிஜிபிள் ஆகும்னு சொன்னேன் இல்லையா, அது போல் இருக்கக்கூடிய வேறு ஏதாவது சான்றிதழ் நீங்கள் வச்சுருந்தாலும் அதுவும் நீங்கள் எடுத்துக்கலாம். குழந்தைகளுடைய வங்கி கணக்கு புத்தகம், அந்த குழந்தைக்கு ஒரு பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அதை நீங்கள் எடுத்துக்கணும். நெக்ஸ்ட் வயது சான்றிதழ்னா அவங்களுடைய பர்த் சர்டிஃபிகேட். ஓகேவா? இந்த ஆவணங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் கலெக்ட் பண்ணிக்கணும். இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு திட்டம் போயிட்டுருக்கு. ஆங்காங்கே முகாம் போட்டுட்ருக்காங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயமா தான் இது இருக்குது. ஏன்னா ஜூலை 15லேருந்து இந்த முகாம் போடப்பட்டு ரன் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த ஆவணங்கள்லாம் உங்களுக்கு இருக்குங்கிற பட்சத்தில் இந்த பிரச்சனைக்காக இந்த திட்டத்தை நீங்கள் கிளைம் பண்ண போகிறீங்கன்னு உங்களுடன் ஸ்டாலின் முகாமில் போயிட்டு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா, அங்கேயே பார்த்தீங்கன்னா இந்த டிபார்ட்மெண்ட் அங்கே ஒரு வாய்ஸாக உட்காந்துருப்பாங்க. அங்கே போயிட்டு நீங்கள் நேரடியாகவே ஒரு மனுவாக கொடுத்துட்டு நீங்கள் எடுத்துகிட்டு போகிற டாக்குமெண்டேஷன் எல்லாத்தையுமே உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மூலயமா நீங்கள் அங்கேயே கொடுத்துட்டு வந்துடலாம். உங்களுக்கும் உங்களுடைய மனு உடனே அவங்க ஏற்றுப்பாங்க. நெக்ஸ்ட்டு அது ப்ராசஸ் போகும்போது உங்களை காண்டாக்ட் பண்ணி சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் இல்லைனா அவங்க ஆஃபீஸ் போயிட்டு நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் போயிட்டு அவங்களுடைய செக்ஷனில் போயிட்டு நீங்கள் விசாரிச்சுக்கலாம். உங்களுடன் ஸ்டாலின் முகாம் போயிட்டுருக்கிற இந்த டைமில் நீங்கள் எலிஜிபிள் பண்ணிக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக அந்த முகாமில் போயிட்டு நீங்கள் நான் சொன்ன அந்த ப்ரூஃப் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் உங்களை எலிஜிபிள் பண்ணிக்கலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் விண்ணப்ப நடைமுறை. நீங்கள் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமா உங்கள் விண்ணப்பம் என்ன ஸ்டேஜில் என்ன கெப்பாசிட்டியில் அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போகுது, என்ன பண்ணுறாங்க அப்படிங்கிறத இப்போ நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். விண்ணப்பம் நீங்கள் சமர்ப்பித்ததுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அதிகாரிகள் குடும்ப சூழல் மற்றும் குழந்தையுடைய நிலை குறித்து ஆய்வு செய்கிறாங்க. அதன் பிறகு பார்த்தீங்கன்னா தகுதி இருக்கிறவங்களுக்கு இந்த உதவித்தொகையை உடனடியாக கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்க அக்கௌண்ட்டில் 2000 மாதம் மாதம் வர வைக்க ஆரம்பிக்கிறாங்க. ஓகேவா?
இது வந்து குழந்தைகளுடைய எதிர்காலத்தை ரொம்ப முன்னோக்கி தான் இந்த திட்டம் வந்து செயல்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. எதுக்காக இந்த திட்டம் வந்து கொண்டு வராங்கங்கிறதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருக்காங்க. கைவிடப்பட்ட அல்லது ஆதரவற்ற குழந்தையுடைய கல்வி தடைபெறாமல் இருக்கணும் அப்படிங்கிறதுக்காகவும், சமூகத்தில் அந்த குழந்தைக்குன்னு ஒரு பாதுகாப்பு வேணும். அதாவது இந்த குழந்தை சமூகத்தால் ஒதுக்கப்படாமல் மற்ற குழந்தைகள் போலவே வளர்கிறதுக்கும் படிக்கிறதுக்கும் இந்த திட்டம் ஒரு வலுவான ஆதரவாக அமையும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் பார்த்திங்கன்னா அவங்களுடைய தற்சார்பு வாழ்க்கை. 18 வயசுக்கு பிறகு அவர்கள் வந்து தங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலத்தை அமைச்சு கொள்றதுக்கு இந்த நிதி உதவி ஒரு அடித்தளமாக அமையும் அப்படிங்கிற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட் இந்த அன்புக்கரங்கள் திட்டம் பார்த்திங்கன்னா நாளை முதல் தொடங்க இருக்குது. இதை வந்து நம்ம முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தான் வந்து தொடங்கி வைக்கிறாரு. இதற்கான சமூக நலத்துறை மூலம் மாநிலம் முழுவதும் பார்த்திங்கன்னா 3 லட்சம் விண்ணப்பங்கள் வந்து அனுப்பப்பட்டிருக்கு. மாதம் 2000 ரூபாய் உதவித்தொகையுடன் குழந்தையின் அனைத்து விதமான கல்வி செலவுகளையும் ஏற்க உள்ளதாக அரசு தரப்புலேருந்து நமக்கு வந்து அஃபிஷியலாக வந்து தெரிவிச்சிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு கலைஞர் மகளிர் உதவித்தொகைன்னு சொல்லிட்டு மாதம் 1000 ரூபாய் கொடுத்துட்ருக்காங்க. அதே போல் புதுமை பெண் திட்டம், தமிழ் புதல்வன் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு தலா 1000 ரூபாய் அது வந்து அது மூலயமா வழங்கிட்டு இருக்காங்க. இந்த நிலையில் இந்த அன்பு கரங்கள் திட்டமும் தொடங்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது, அதாவது குழந்தைகளை ஊக்குவிக்கும் வகையாக அவங்களுடைய கல்வி சார்ந்து ஒரு நல்ல ஒரு நிதி முன்னேற்றத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு வந்து எதிர்பார்க்கப்படுது. அதே போல் நீங்கள் இந்த மனுவை வந்து உங்களுடன் ஸ்டாலின் திட்டம் மூலயமா உங்களால் கொடுக்க முடியலை அப்படின்னா நான் உங்களுக்கு வேறு ஒரு ஆப்ஷனும் கொடுக்குறேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய, அதாவது ஒவ்வொரு மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கலெக்டர் ஆஃபீஸ்லேயும் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை அப்படிங்கிறது மனு நாளாக வந்து சொல்லப்படுது. அதாவது என்னென்னா, திங்கட்கிழமை உங்களுடைய குறைகள், மனுக்கள், அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய புகார்கள் எல்லாமே வந்து நீங்கள் கலெக்டர் ஆஃபீஸ் மூலயமா வந்து நீங்கள் வந்து ரன் பண்ணிக்க முடியும். அது மாதிரி உங்கள் தெருவில் உள்ள பிரச்சனைக்கு எந்த பிரச்சனை வேணாலும் நீங்கள் வந்து கொடுத்துக்கலாம். அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ப்ரூஃப் எல்லாத்தையுமே நீங்கள் கலெக்ட் பண்ணிவிட்டு திங்கட்கிழமை உங்கள் டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய கலெக்டர் ஆஃபீஸ் போயிட்டு இந்த அன்புக்கரங்கள் திட்டத்துக்காக நான் வந்து அப்ளை பண்ண வந்திருக்கேன் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணலாம். ஸோ நாளைக்கு தான் இந்த திட்டம் தொடங்க போகிறாங்க அப்படிங்கிறதுனால அடுத்த திங்கட்கிழமை கூட நீங்கள் வந்து போகலாம். அப்படி இல்லையா, உங்கள் வீட்டுக்கு உங்கள் பஞ்சாயத்துக்கு அருகாமையில் நடக்கக்கூடிய உங்களுடன் ஸ்டாலின் திட்டத்தில் போயிட்டு இந்த அன்புக்கரங்கள் திட்டத்துக்காக நான் வந்து அப்ளை பண்ண வந்திருக்கேன்னு நீங்கள் யார்கிட்ட சொல்லணும்னா, நான் சொன்ன அந்த சமூக நலத்துறை அப்படின்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருப்பாங்க. அந்த உங்களோட ஸ்டாலின் திட்டத்திலேயே சமூக நலத்துறைன்னு சொல்லிட்டு போர்டு வச்சுருப்பாங்க. அதுக்கு கீழே மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்புன்னு அதுவும் வந்து வச்சுருப்பாங்க. அந்த இடத்துல போயிட்டு தான் நீங்கள் வந்து அணுகி அவங்க கிட்ட தான் இந்த ப்ரூஃப்லாம் கொடுத்து அவங்க ஒரு ஃபார்ம் கொடுப்பாங்க. நீங்கள் அப்ளை பண்ணி இந்த ப்ரூஃப்லாம் நீங்கள் அட்டாச் பண்ணி கொடுக்குற மாதிரி இருக்கும். அப்படி இல்லைனா திங்கட்கிழமை கலெக்டர் ஆஃபீஸ் போயிட்டு அங்கே போய் நீங்கள் வந்து அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? அங்கேயே தனி செக்ஷன் இருக்குது, சமூக நலத்துறைன்னு சொல்லி தனி செக்ஷன் இருக்குது. இது சம்மந்தமாக உங்களுக்கு வேறு சந்தேகம் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் கேளுங்க. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகேவா? இது வந்து ஒரு நல்ல ஒரு திட்டமாக இருக்குது. ஏன்னா நிறைய குழந்தைகள் வந்து இது மாதிரி பாதிக்கப்பட்ட குழந்தைகள் வந்து வேறு மாதிரி பாதை தவறி போகிறாங்க. ஸோ அவங்களுக்கு இப்படி ஒரு உதவி கிடைக்கிது அப்படிங்கும்போது அந்த குழந்தைங்க படிப்பில் கொஞ்சம் கவனம் செலுத்தி தன்னோட குடும்பத்துடைய நிலையை உணர்ந்து படிக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஸோ அவங்களுக்கு இது ஒரு நல்ல ஒரு உதவிகரமான ஒரு திட்டமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ இது போல் வேறு தகவலுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.